7 வரை இன்றில் அண்மைச் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசியல் கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகளை முறைப்படுத்த வேண்டும் என்ற உச்சநீதிமன்றம் உத்தரவு. நடைமுறைப்படுத்த அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட தேர்தல் ஆணையம் முடிவு. கடந்த 2010ஆம் ஆண்டு ஸ்மார்ட் கார்டு மூலம் ஓட்டுநர் உரிமம் வழங்க விடப்பட்ட டெண்டருக்கு தடை. விதிமீறல் உள்ளதாக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அடுத்த பிறவியிலாவது திவ்யாவுடன் சேர்ந்து வாழ வேண்டும். தற்கொலை செய்வதற்கு முன் எழுதிய கடிதத்தில் இளவரசன் உருக்கம். இளவரசன் உடலுக்கு மீண்டும் பிரேத பரிசோதனை நடத்தும் விவகாரம். முதல் பரிசோதனையின் காட்சிகளை பார்வையிட நீதிபதிகள் முடிவு. NLC போராட்டத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. நீதிமன்ற உத்தரவை பின்பற்றுமாறு அறிவுரை. புதுவையில் மீன் வலையை காய வைப்பது தொடர்பாக மீனவர்களிடையே மீண்டும் கோஷ்டி மோதல். வானத்தை நோக்கி போலீசார் துப்பாக்கிச்சூடு. NLC தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. தடையை நீக்கக் கோரி தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் ராஜவன்னியன் என்பவர் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி RK அகர்வால், நீதிபதி சத்யநாராயணன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் ரமேஷ் ஆஜராகி அந்த மனுவை அவசர மனுவாக விசாரிக்க வேண்டும் என்று கோரினார். அதற்கு மறுப்பு தெரிவித்த நீதிபதிகள் வேலை நிறுத்தத்தை அனுமதிக்க முடியாது என்று நீதிமன்றம் தடை விதித்த பின்னரும் தொழிலாளர்களின் வேலை நிறுத்த போராட்டம் தொடர்வதை சுட்டிக்காட்டினார். தொழிலாளர்கள் முதலில் நீதிமன்ற உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்றும் அதன் பிறகு மனு மீதான விசாரணையை பிறகு பார்க்கலாம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். NLC தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த வாரம் தடை விதித்தது. தமிழக அரசின் ஸ்மார்ட் கார்டு டெண்டருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. ஓட்டுநர் உரிமம், RC புக் ஆகியவற்றை ஸ்மார்ட் கார்டு மூலம் வழங்குவதற்காக கடந்த 2010ஆம் ஆண்டு தமிழக அரசு சார்பில் டெண்டர் விடப்பட்டது. இதில் குறைந்த பணத்திற்கு ஒப்பந்தம் கேட்ட தங்களுக்கு டெண்டர் விடப்படாமல் அதிக பணத்திற்கு கேட்ட சென்னையைச் சேர்ந்த நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் விடப்பட்டதாக நொய்டாவைச் சேர்ந்த ஸ்மார்ட் சிப் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த ஒப்பந்தம் மூலம் அரசுக்கு 96 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாகவும் அந்நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சசிதரன் குறைந்த விலையில் ஒப்பந்தம் கேட்ட முன்னணி நிறுவனத்திற்கு டெண்டர் வழங்கப்படாதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் இந்த டெண்டருக்கு இடைக்கால தடையும் விதித்து உத்தரவிட்டார். புதுச்சேரியில் 2 கிராம மீனவர்களிடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டதை அடுத்து போலீசார் வானத்தை நோக்கி 3 முறை துப்பாக்கியால் சுட்டனர். வம்பாகீரபாளையம், வீராம்பட்டினம் ஆகிய 2 கிராம மீனவர்களிடையே உலர வைத்த வலையை எடுப்பது தொடர்பாக இன்று திடீரென மோதல் ஏற்பட்டது. புதுச்சேரி மீன்பிடி துறைமுகத்தில் படகில் நின்று கொண்டு 2 கிராம மீனவர்களும் ஒருவர் மீது ஒருவர் கல்வீசி தாக்கிக் கொண்டனர். இதனால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டு நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் நிலைமை கட்டுக்கடங்காமல் போனதால் போலீசார் வானத்தை நோக்கி 3 முறை துப்பாக்கியால் சுட்டனர். இதனால் 2 கிராம மீனவர்களும் கலைந்து சென்றனர். மீண்டும் மோதல் ஏற்படுவதை தடுக்க மீன்பிடி துறைமுகத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதே பிரச்சினைக்காக கடந்த 2ஆம் தேதி 2 கிராம மீனவர்களும் மோதிக்கொண்டனர். அப்போதும் போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதையடுத்து மீனவ கிராமங்களுக்கு இடையே சமாதான பேச்சுவார்த்தை நடந்து வந்த நிலையில் மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளது. நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு முறைகேடு விவகாரத்தில் தனது விசாரணை அறிக்கையை CBI உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. மூடி சீல் வைக்கப்பட்ட கவரில் வைத்து இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணையை 10ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளதால் அன்றைய தினம் அறிக்கை குறித்து விசாரிக்கப்படும் என தெரிகிறது. நிலக்கரி சுரங்க முறைகேடு தொடர்பாக CBI மேற்கொண்ட ஆய்வுகள், விசாரணைகள், சாட்சிகள் அளித்த தகவல்கள் உள்ளிட்டவை குறித்து விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு முறைகேடு தொடர்பாக CBI தரப்பில் ஆஜராகி வந்த மூத்த வழக்கறிஞர் லலித் விலகியதைத் தொடர்ந்து அவருக்கு பதிலாக சித்தார்த் லூத்ரா ஆஜராவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு முறைகேட்டை விசாரித்த CBIக்கு மத்திய அரசு எந்தவித நெருக்கடியும் தரக்கூடாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்ததுடன் விசாரணை தொடர்பான அறிக்கை விவரங்களை அரசு தரப்பு உட்பட யாருடனும் CBI பகிர்ந்து கொள்ளக்கூடாது எனவும் உத்தரவிட்டிருந்தது.
கேரள முதலமைச்சர் உம்மன் சாண்டி பதவி விலக வலியுறுத்தி திருவனந்தபுரத்தில் போராட்டம் நடத்திய கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் காங்கிரசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. ஊர்வலமாக சென்ற இடதுசாரி கட்சியினரை காங்கிரசார் இடைமறித்தபோது இரு தரப்பிற்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. இதையடுத்து நிலைமையை கட்டுப்படுத்த போலீசார் தடியடி நடத்தினர். இதில் போலீசார் ஒருவர் படுகாயமடைந்தார். சூரிய ஒளிசக்தி தகடு ஊழலில் உம்மன் சாண்டியின் உதவியாளர் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து உம்மன் சாண்டி பதவி விலக வலியுறுத்தி இடதுசாரி கட்சியினர் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். மும்பையில் இருந்து சுமார் 300 கடல் மைல் தொலைவில் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த கப்பல் ஒன்றில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் பணியில் இந்திய கடலோர காவல்படை கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. MV மால்கம்ஃபோர்ட் என்ற பெயர் கொண்ட அந்த கப்பல் 180 மீட்டர் நீளமுடையது. மிகப்பெரிய அந்த கப்பலில் 2500 கண்டெய்னர்களில் 1600 மெட்ரிக் டன் எரிபொருள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருளில் தீப்பற்றினால் அரபிக்கடல் பகுதியில் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் என்பதால் அதை தவிர்க்கும் நோக்கோடு தீயை அணைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் சமுத்திர விஹரி என்ற கப்பலும் விமானப்படை விமானங்களும் இதில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. மேலும் இந்திய கடல் பகுதிக்கு வெளியே கப்பலை இழுத்துச் செல்வதற்கான பணிகளும் நடைபெற்று வருகின்றன. தீயை முழுமையாக அணைக்க குறைந்தது 3 நாட்கள் ஆகும் என்றும் கப்பலை முழுமையாக சரி செய்ய பல மாதங்கள் ஆகும் என்றும் கூறப்படுகிறது. தொடர்ந்து இனி சில செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசு மருத்துவமனை வாயிலில் அனாதையாக கிடந்த 3 வயது பெண் குழந்தையை மீட்டு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இன்று காலை பணி முடித்து வீட்டிற்கு சென்ற மருத்துவ பணியாளர்கள் தலையில் காயம்பட்டு மூச்சுவிட சிரமப்பட்டு வந்த அந்த குழந்தையை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். குழந்தையின் பெற்றோரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெறும் முயற்சியாக 10ஆம் வகுப்பு மாணவி சங்கீதா இடைவிடாமல் தொடர்ந்து 16 மணி நேரம் பாட்டு பாடினார். இதேபோல் 2ஆம் வகுப்பு படிக்கும் அவரது சகோதரர் ரவிராம் 16 மணி நேரம் தொடர்ந்து ட்ரம்ஸ் இசைத்தார். சாதனை மாணவர்களுக்கு இந்தியா மற்றும் தமிழ்நாடு புக் ஆஃப் ரெக்கார்ட் நிறுவனத்தினர் சான்றிதழ்களை வழங்கினர். விருதுநகர் மாவட்டம் நல்லமநாயக்கன்பட்டி கிராமத்தில் கத்தரி தோட்டத்தில் வைத்திருந்த குருணை மருந்தை தின்ற 8 ஆடுகள் பலியாகின. கத்தரி செடிகளை நாசம் செய்யும் பன்றிகளை கொல்ல வைத்திருந்த குருணையை ஆடுகள் எதிர்பாராத விதமாக தின்றதே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இந்த மருந்தை தின்ற மேலும் சில ஆடுகளுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகராட்சியில் பணியாற்றும் துப்புரவு தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். 2006ஆம் ஆண்டு அப்போதைய அதிமுக ஆட்சியில் மகளிர் சுயஉதவிக் குழுவைச் சேர்ந்த 44 பெண்கள் துப்புரவு பணியாளர்களாக நியமிக்கப்பட்டனர். இவர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 33 ரூபாய் மட்டுமே ஊதியமாக வழங்கப்பட்டு வருகிறது. நாமக்கல் மாவட்டம் போதுப்பட்டியில் உள்ள தனியார் பள்ளி அரசின் விதிமுறைகளை மீறி செயல்படுவதாக புகார் எழுந்துள்ளது. கல்விக் கட்டண விஷயத்தில் இப்பள்ளியின் நிர்வாகம் வியாபார நோக்குடன் நடப்பதாகவும் மதிப்பெண் குறைந்த மாணவர்களை பாதியிலேயே மாற்றுச் சான்றிதழ் கொடுத்து அனுப்பிவிடுவதாகவும் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே அச்சக தொழிலதிபர் வீட்டில் 100 சவரன் நகை மற்றும் 40,000 ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. செந்தில் பாபு என்பவர் குடும்பத்துடன் சுற்றுலா சென்றிருந்தபோது இந்த கொள்ளைச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. வீட்டின் மொட்டை மாடி வழியாக உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் நகைகளை திருடிச் சென்றுள்ளனர். விழுப்புரத்தில் அரசு மதுபான கடைக்கு போலி மதுபான பாட்டில்களை தயாரித்து விற்க முயன்ற 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலி மதுபானங்கள் விற்கப்படுவதாக வந்த தகவலின் அடிப்படையில் அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் உள்ள அரசு மதுபான கடையில் பதிவெண் இல்லாத ஆட்டோவை அதிகாரிகள் சோதித்தனர். அதில் 4 பெட்டிகளில் 240 போலி மதுபான பாட்டில்கள் இருந்தன. நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி தெரிவித்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற பாஜக நாடாளுமன்ற குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அனந்தகுமார் இதனை தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு அனைத்து நிலைகளிலும் தோல்வியடைந்து விட்டதாகவும் மக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பாஜக ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு நல்ல நிர்வாகத்தை வழங்கும் என்றும் அனந்தகுமார் கூறினார்.
உத்தரகண்ட் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தலைநகர் டேராடூனில் கொட்டும் கனமழையால் பொதுமக்கள் பெரிதும் சிரமத்திற்காளாகியுள்ளனர். வெள்ளத்தால் கடும் பாதிப்பை சந்தித்த உத்தரகாசி மற்றும் சமோலி மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்குவதிலும் தாமதம் ஏற்பட்டுள்ளது. மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர்கள் மூலம் உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்படுவது தடைப்பட்டுள்ளது. இலங்கை வடக்கு மாகாண சபை தேர்தலில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் கேபி என்ற கே பத்மநாபன் மற்றும் தமிழினி ஆகியோர் போட்டியிடவில்லை என்று தயா மாஸ்டர் தெரிவித்துள்ளார். இவர்கள் இருவரும் அதிபர் ராஜபக்சே கட்சியின் வெற்றிலை சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக வெளியான செய்திகளுக்கு தயா மாஸ்டர் மறுப்பு தெரிவித்துள்ளார். கேபியும் தமிழினியும் இதுவரை போட்டியிட விண்ணப்பிக்கவில்லை என்றும் தான் மட்டுமே விண்ணப்பித்திருப்பதாகவும் தயா மாஸ்டர் கூறியுள்ளார். அரசியல் கட்சிகள் வெளியிடும் தேர்தல் அறிக்கைகளை முறைப்படுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்துவதற்காக அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளின் கூட்டத்தை விரைவில் நடத்த இந்திய தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. தேர்தல் அறிக்கைகளை நெறிப்படுத்துவது தொடர்பாக அரசியல் கட்சிகளின் ஆலோசனைகளும் இந்த கூட்டத்தில் கேட்கப்படும் என தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் அறிக்கையில் இலவசங்களை அறிவிப்பது லஞ்சம் கொடுப்பதற்கு சமமானது என்பதால் அதுபோன்ற அறிவிப்புகளை தடை செய்ய வேண்டும் என தமிழகத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியம் பாலாஜி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதை விசாரித்த நீதிபதிகள் கடந்த 5ஆம் தேதி தீர்ப்பளித்தனர். சட்டப்படி இலவசங்கள் வழங்குவதை தடுக்க முடியாது என கூறி வழக்கை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் தேர்தல் அறிக்கையில் இலவசங்கள் இடம்பெறாமல் தடுப்பது அவசியம் என குறிப்பிட்டனர். தேர்தல் அறிக்கையை முறைப்படுத்த புதிய விதிகளை உருவாக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கும் உத்தரவிட்டனர். தர்மபுரி இளவரசன் உடலுக்கு மீண்டும் பிரேத பரிசோதனை நடத்துவது தொடர்பாக முடிவெடுக்க முதல் பிரேத பரிசோதனையின் வீடியோ காட்சிகளை நீதிபதிகள் பார்வையிட முடிவு செய்துள்ளனர். தர்மபுரியில் காதல் கலப்பு திருமணம் செய்து கொண்ட இளவரசனின் உடல் கடந்த 4ஆம் தேதி ரயில் தண்டவாளம் அருகே கண்டெடுக்கப்பட்டது. அவரது உடலுக்கு மீண்டும் பிரேத பரிசோதனை நடத்த வேண்டும் என இளவரசனின் நண்பர் ரமேஷ் தாக்கல் செய்த மனுவை நீதிபதிகள் தனபாலன், செல்வம் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று விசாரித்தது. அதில் இளவரசனின் உடலுக்கு ஏற்கனவே செய்யப்பட்ட பிரேத பரிசோதனை தொடர்பான வீடியோ காட்சிகளை பார்வையிட நீதிபதிகள் முடிவு செய்தனர். இதனிடையே இளவரசன் விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மற்றொரு மனுவின் அடிப்படையில் தருமபுரி மாவட்ட அரசு மருத்துவமனை மனோதத்துவ இயல் துறையின் தலைவர் ரவிசங்கர் தலைமையிலான குழு அறிக்கை தாக்கல் செய்தது. அதில் இளவரசனின் மனைவி திவ்யா தற்போது காவல்துறையின் பாதுகாப்பில் இருப்பதாகவும் அவருக்கு மனோதத்துவ ஆலோசனைகள் தேவைப்படுவதாகவும் குறிப்பிட்டிருந்தனர். இதனை விசாரித்த நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், சுந்தரேஷ் ஆகியோர் அடங்கிய அமர்வு திவ்யாவுக்கு 10 கட்டங்களாக ஆலோசனை வழங்க உத்தரவு பிறப்பித்தனர். மேலும் திவ்யா விரும்பினால் இளவரசனின் இறுதிச் சடங்கில் பங்கேற்கலாம் என்றும் அவருக்கு காவல்துறை உரிய பாதுகாப்பளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். இளவரசனின் இறுதிச் சடங்கில் உறவினர்களும் பொதுமக்களும் பங்கேற்க அனுமதி அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை விசாரித்த நீதிபதிகள் இந்த விஷயத்தில் மாவட்ட நிர்வாகம் இறுதி முடிவு எடுக்கலாம் என தெரிவித்தனர். தருமபுரியில் உயிரிழந்த இளவரசனின் கடிதம் புதிய தலைமுறைக்கு கிடைத்துள்ளது. அதன் விவரங்களை இப்போது பார்க்கலாம். தன்னால் திவ்யாவை விட்டு பிரிந்து வாழ முடியாததால் தற்கொலை செய்து கொள்வதாக அந்த கடிதத்தில் இளவரசன் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த பிறவியில் இருவரும் ஒரே சாதியில் பிறந்து பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்வோம் என்று அக்கடிதத்தில் அவர் தெரிவித்துள்ளார். தனது மரணத்திற்கு யாரும் காரணமில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தனது இறுதிச் சடங்கிற்கு திவ்யா வந்தால் அவரை அனுமதிக்க வேண்டும் என்றும் யாரும் அவரை திட்டக்கூடாது என்றும் கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. ஜூலை 1ஆம் தேதி வரை திவ்யா தன்னுடன் மீண்டும் சேர்ந்து வாழ்வார் என்று தான் நம்பியதாகவும் இளவரசன் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தனக்கு திவ்யாவை மிகவும் பிடிக்கும் என்றும் அவரை விட்டு பிரிந்து வாழ முடியவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். தன்னுடன் வாழ திவ்யா ஏன் வரவில்லை என்பதற்கான காரணம் தனக்கு தெரியவில்லை என்றும் தன்னை அவர் வெறுக்கக்கூடாது என்றும் இளவரசன் அக்கடிதத்தில் கூறியுள்ளார். தனது முடிவுக்காக பெற்றோரும் சகோதரரும் தன்னை மன்னிக்க வேண்டும் என்றும் இளவரசன் தனது கடிதத்தில் கூறியுள்ளார். தருமபுரி இளவரசன் மரணம் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி சிங்காரவேலு தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்க முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இளவரசனின் மரணம் குறித்து அவரது தந்தை சந்தேகங்கள் எழுப்பியுள்ளதாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ள ஜெயலலிதா, இதுகுறித்த உண்மை நிலையை அறியும் பொருட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி SR சிங்காரவேலு தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
கடந்த ஆண்டு தருமபுரியில் நிகழ்ந்த வன்முறை சம்பவங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்பட்டதாக கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட 326 ஆதி திராவிடர் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியில் இருந்து தலா 50,000 வீதம் 1,64,00,000 ரூபாய் வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். தேவையான மறுவாழ்வு பணிகள் நடைபெற்றதன் மூலம் அங்கு விரைவில் இயல்பு நிலை திரும்பியதாகவும் முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். சேது சமுத்திர திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றக் கோரி திமுக சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. நாகை அவுரி திடலில் திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான தொண்டர்கள் பங்கேற்றனர். திமுக பொருளாளர் ஸ்டாலின் தலைமையில் தூத்துக்குடியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான திமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி கோவை, சேலம், திருவண்ணாமலை, புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களிலும் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வருங்கால தமிழ் சமுதாயத்திற்கு துணை போக வேண்டும். அந்த சமுதாயம் மகிழ்ச்சியோடு இருக்க, பலத்தோடு இருக்க, வலிமையோடு இருக்க, பிற நாட்டார் பார்த்து இந்த சமுதாயத்தை பாராட்ட போற்ற வேண்டுமையால் சேது சமுத்திர திட்டம் உண்டாக வேண்டும்.